எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஆர்கேசா ஸ்பேஸ். கொஞ்ச நாளாவே சினிமா பத்தி பேசணும்னு நினைச்சேன். அது கரெக்டான டைம் இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா வரப்போறது தலைவர் படம் கூலில. அதான் எங்க பார்த்தாலும் கூலி கூலி கூலின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கூலி படத்தோட ஹைப் அந்த மாதிரிங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா இவ்வளவு ஹைப் நான் பார்த்த படம் அப்படின்னா லியோ. அதுக்கப்புறம் ரொம்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வந்து கபாலி அந்த படத்தோட ஹைப் மாதிரி எந்த இதுவுமே இல்லைங்க. ஈவன் கூலி கூட அந்த அளவுக்கு ஹைப் கிடையாது. இந்த ஹைப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா லியோக்கு இருந்த அதே ஹைப் அதோட கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கு. இந்த படம் 1000 கோடி அடிக்குமாங்கிறத எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்கு. முக்கியமா இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அவ்வளோ வெயிட்டா இருக்குங்க. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி அவசியம் இல்லை. ரஜினி இருக்காங்க, அமீர் கான் இருக்காரு, சத்யராஜ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. முக்கியமா லோகேஷ் அண்ட் ரஜினி காம்போ எப்படா இருக்குங்கிறதா எல்லாத்தோட இதுவாகவும் இருக்கு. சரி, இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து 1000 crores அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலிவுட் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க, பாலிவுட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சாண்டல்வுட் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தோம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் 1000 அடிக்கலையே அப்படிங்கிறத எல்லாத்தோட பார்வையாகவும் இருக்கு. இதை இந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். முதல்ல ப்ரொமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் சன் பிக்சர்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா கபாலியில் நம்ம எப்படி வந்து ஃப்ளைட்டில் ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அதே மாதிரி இங்கே மெட்ரோ சிட்டிஸில் இருக்காங்க, மும்பை, ஹைதராபாத், அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் இவங்க ட்ரெயின் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லாமல் இதான் ஒரு ஃபேக்டும் கூட. முதல்ல ஒரு அமேசான் வந்து நீங்கள் இப்போ அமேசானை சும்மா வீட்டில் ஆர்டர் போட்டு பாருங்களேன். நீங்கள் அமேசான் டெலிவரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கூலியோட இது ரேப் பண்ணி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் வருது. ஸோ முதல் முறையாக இந்த அளவுக்குலாம் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமுமே ப்ரொமோஷனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் சைடில் இவங்க பெருசாக ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னதான் அமீர் கான் இந்த படத்தில் இருந்தாலுமே அங்க போய் இறங்கி பண்ணணும் ஆக்சுவலா ப்ரொமோஷன்ஸ். அதுல மட்டும் இவன் கோட்டை விடுறாங்களான்னு தோணுது. முக்கியமா சூப்பர் ஸ்டார் மட்டும் மும்பை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு பண்ணாரு அப்படின்னா அவரோட பிரசன்ஸ் அங்க இருந்தது அப்படின்னா அங்க ஈஸியா நம்ம வந்து புல் பண்ணிட முடியும் இந்த க்ரௌடே. முக்கியமா இந்த நார்த் இருக்குல்லங்க, இந்த நார்த் ஏரியா வச்சுதான் இந்த 1000 crores நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுத்ல இருந்து 1000 crores அடிச்ச புஷ்பா 2வா இருக்கட்டும் இல்ல கேஜிஎஃப் 2வா இருக்கட்டும், அது என்னதான் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருந்தாலும் அந்த நார்த்தில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம 600 கோடி அடிக்கிறோம், தமிழ்நாட்டில் ஓவர்சீஸில் 600 கோடி அடிக்கிறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 400 கோடி கண்டிப்பாக நார்த்துலேருந்து வந்தே ஆகணுங்க. முக்கியமாக நார்த்து, அதுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா டாலிவுட், அங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இப்போது டாலிவுட்டில் நம்ம அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா வார் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ வார் 2ல ஜூனியர் என்டிஆர் இருக்கார். ஸோ மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம ஆந்திராவில் வந்து இங்கே தள்ளிடுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. அட் த சேம் டைம் வார் 2 படம் பெருசாக இங்கே வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணவே இல்லை. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக பண்ணலன்னு நினைக்கிறேன். அது முக்கியமாக தமிழ்நாட்டில் வார் 2 படம் வருது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர பெருசாக இல்லை. ஆனால் கூலி கண்டிப்பாக நார்த் சைட்லாம் தெரிஞ்சுக்கோ, கூலின்னு ஒரு படம் வருது, ஓகே நம்ம எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வாருக்கு வந்து ஈவன் யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணுற மாதிரி தெரியல. வார் 2 அண்ட் கூலி ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக தியேட்டர்ஸ்லாம் ஸ்பிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேத்துல யார் 1000 வருவாங்க, ஃபர்ஸ்ட் 1000 ரெண்டுமே வருமா, இல்லை யாருக்கு வந்து அதிக வந்து வசூல் பண்ண போறாங்க, எல்லாமே பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ப்ரொமோஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், இதில் இன்னும் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த ஸ்டோரி லைன் இருக்கு இல்லைங்க. இந்த கூலி படத்தோட ஸ்டோரி லைன் வந்து ட்ரைலரில் பெருசாக அவன் காட்டவே இல்லை. ட்ரைலர் ரொம்பவுமே டவுன் ப்ளே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கடைசியில் தான் தலைவர் காட்டுறப்போ ஒரு ஹைப் இருந்தது. மற்றபடி மேக்ஸிமம் பெருசாக எந்த ஸ்டோரியோ இல்லை எதுவுமே அவங்க பெருசாக ரிவீல் பண்ணல. ஈவன் நிறைய பேர் வந்து எல்சியூ கூட ரெண்டு இருக்குமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு எப்படி எல்சியூவா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்குமோ, ஆனால் அங்கே வார் 2 படத்தில் வந்து ரொம்ப ஓப்பனாகவே இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. இப்போ வார் 2 அந்த யூனிவர்ஸில் தான் வருது. இந்த ஸ்பை யூனிவர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வார் 1 வந்தது, அதுக்கப்புறம் இந்த டைகர் படம், அதே மாதிரி பதான், இவங்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு பாலிவுட் ஆக்டரை ஒன்று புதுசாக வந்து அந்த ஸ்பை யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வரலாம், கிளைமேக்ஸில் தான் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த படத்தில் நடித்த நம்ம ஷாருக் கானோ இல்லை சல்மானோ கூட கேமியோ கொடுக்கலாம். ஸோ அப்படி அவங்க கேமியோ கொடுத்தாங்கன்னா அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா, ஈவன் இன்கேஸ் மூவி நல்லா இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் ப்ராப்பராக செட் ஆச்சு அப்படின்னா இன்னும் அந்த படத்தோட வேல்யூ அதிகமாக இருக்கு. இது இருக்கு. அதே நம்ம கூலி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலி படத்தை பற்றி இப்போ வரைக்கும் பெருசாகவே ரிவீல் பண்ணல. ஈவன் லோக்கி கொடுக்குற இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரைலராக இருக்கட்டும் ரொம்பவுமே அடக்கி தான் வச்சிருக்காங்க. படம் வந்து இன்னும் அது போக நிறைய தியரிஸ்லாம் ஓடிட்டு இருக்குங்க. என்ன தியரிஸ்லாம், இது வந்து ஒரு டைம் மிஷின் படம், இது டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, இந்த படத்தில் 2 ரஜினி இருக்காரு, ஸோ அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, இன்னமும் தியரிஸ் ஓடிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நார்மலான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் ஒரு பயங்கர ஒரு எமோஷனலாக கரெக்டான மாசெல்லாம் கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாஷா டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்களேன்.
என்னதான் அந்த படத்துல வந்து அமீர் கான் இருக்கலாம், இல்ல உபேந்திரா இருக்கலாம், இல்ல யார் வேணா இருக்கலாங்க. பட் ஒருத்தர் இருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி ஓகேங்களா, இது இவரால் பண்ண முடியுமா, இவர் வந்து அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்றோமோ, அப்பெல்லாம் ஒரு ஒரு பெரிய மேஜிக் பண்ணிடுறாரு. அதே மேஜிக் இந்த படத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இவர் ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க, எப்பெல்லாம் அவர் டவுன்ஃபால் ஆகுதோ அவருக்கு, அவர் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியோட ஃபுல் பொட்டன்ஷியல், அதாவது இந்த மாசுங்கிற விஷயத்தில் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைலர் பார்க்குறப்பே தெரிஞ்சுது, ஃபுல் மாஸ் தான். ஜெயிலரில் எப்படி நமக்கு அப்பப்போ அட்ரலைன் ரஷ்லாம் வந்துச்சோ, அவர் சில முக்கியமான சீன், அந்த ட்ரக் சீனு, அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு தலைவர் வர எல்லா சீனுமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ லோக்கியான எப்படி நல்லா குக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆகஸ்ட் 14 மிகப்பெரிய விருது காத்துட்டு இருக்கு, முக்கியமா தலைவர் ஃபேன்ஸ்க்கு. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்குமா இல்ல 500 கோடி அடிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த படம் மட்டும் கரெக்டா எல்லா எமோஷனோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து விசில் 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 ஃபிலிம் தாங்க. ஸோ உங்களை மாதிரியே நானும் ஈகர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆர்கே ஷார்ட் ஸ்பேஸ். நீங்க கூலி படம் எவ்வளவு கோடி அடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். லவ் யூ, பாய்.